கைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூக் 390 இருக்குல்ல இந்த மாடல் வந்து காணிக்கிறேன். இந்த மாடல் வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி வாங்கலாம், ஏன்னா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறுத்திட்டாங்க சரியா இந்த மாடல். அதனால் நம்ம இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம், எவ்வளோ ரேட் ஆகும், எல்லாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் எதாவது பண்ண சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கண்டென்ட் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதிய மாடல் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாடல் பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்துலையோ இல்லாட்ட நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரில. நான் வந்து கன்னியாகுமரி சரியா. இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் நிறைய பைக் வந்து இது சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நான் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டு பார்த்துட்டு இருந்துச்சு, நான் எடுக்கணும் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம பட்ஜெட் நிற்காது. அது இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது என்னென்னா, என் தம்பியும் நானும் தான் போயிருந்தோம். பார்த்தது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக்கு கொடுக்குறீங்கன்னா இல்லை ஒரு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ இது ஒத்தை உடஞ்சிருக்குன்னு நீங்கள் இல்லாட்டி இந்த மேலே மட்டும் உடஞ்சிருக்கு வச்சிங்கன்னா இன்னொரு பைக்கில் வந்து மாற்றுவாங்க. அதுமாதிரி இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதுவும் புதுசாலாம் மாற்ற மாட்டாங்க, வேறு பைக்கில் நல்லா இருக்க இன்ஜின் ஆயில் எடுத்து இதுக்கு மாற்றுவாங்க. இப்படிலாம் மாற்றக்கூடாது. செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அது இல்லாமல் இன்ஜின் நாய்ஸ் கேட்கும், இன்ஜின் நாய்ஸ் அதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ரேட்டு கம்மியாக கிடைக்கும் சரி, நீங்கள் வந்து அவசரப்பட்டு வாங்கிடாதுங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா நான் எதாவது மெக்கானிக்கலோ இல்லாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து முன்னாடி இந்த நல்ல பைக் ஓட்டுறவங்க எல்லாம் பைக்கை பற்றி தெரியவங்களாக இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்க. இல்லாட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் இல்லை, நம்ம அந்த உங்களுக்கு காமிக்கிற ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆகும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னால் இப்போ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், நான் வந்து இப்போ சேல் பண்ணுற ஆசைப்பட்றேன்னா அதில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அது நம்ம சேட் பண்ணிக்கலாம், நீங்களே அதில் ரேட் பேசிக்கலாம். டீலர்ஷிப் ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு அதுமாதிரி டீல் பண்ணி பேசி நீங்களே வாங்குற மாதிரி இருக்கும். இது ப்ரொமோஷன் கிடையாது கைஸ், நான் உங்களுக்கு எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்டே சேட் பண்ணி நேரில் நீங்களே ஓனர்கிட்ட சேட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். அவங்க நிறைய ஸ்கேம் இருக்குது கைஸ். என்னென்னா ஆக்சிடென்டான பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்டான பைக்கெலாம் சர்வீஸ் புக் காட்டாமல் வெளியில் இது பண்ணிவிட்டு இல்லை இவ்வளோ கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 4000 ஓடி இருக்குது சொல்லிட்டு அதிக ப்ரைஸில் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த பைக், இந்த மாடல் டியூக் வந்து எவ்வளோ ரேட்லாம் வரும் சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் சைடில் உங்களை ஆட் பண்ணுறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது மாதிரி தான் இருக்கும் ரேட்டெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 2,50,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். டியூக் 390 செகண்ட் ஹேண்ட் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி அதை வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, ஓகே பை.